வாழ்க வளமுடன் குருவர். ஐயா நன்றி ஐயா, ஆரம்பிக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்கள், உள்ளுணர்வு பெற்றோர்கள், உடல் நலமும் மனவளமும் உயர் அறிவும் பெறுவார்கள். இது குருவின் வாக்கு. இன்று இங்க இணைய வழியாக இணைந்திருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். நமக்கு மிக சிறப்பான முறையில் பஞ்சேந்திரிய தவம் வழி நடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். தவநிலை நமது மதிப்பிற்குரிய பேராசிரியர் நகுலேஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் அனைத்து நலன்களும் பெற்று மேலோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள் உள்ளம் கொண்ட இருபால் மெய் அன்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குரு வேதாத்திரி மகர்ஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. மலை போல பலமான மனம் வேண்டும் உனக்கு, செய் நன்றி மறவாத குணம் வேண்டும் உனக்கு, தெய்வங்கள் உண்டென்று நம்பிக்கை கொண்டு சேவைகள் செய்தால் உன் தேசம் பிழைக்கும், நீ பிறர்க்காக வாழ்வது இன்பம் அல்லவோ. இது கவிஞனின் வரிகள். செய் நன்றி மறவாத குணம் வேண்டும் நமக்கு. இந்த வரிகளில் நம் குருமகானின் அர்த்தங்கள் தான் எத்தனை எத்தனை. பலமான மனம், அதாவது கலங்கமற்ற தூய மனம், மகானின் அகத்தவம் அகத்தாய்வு. நன்றி மறவாமை, குரு சொன்ன கடமை கடன்மை, மை விகுதி திருப்பி செலுத்துதல். பக்தி மார்க்கத்துல தெய்வ நம்பிக்கை, அதுதானே ஞான மார்க்கத்திற்கு அடித்தளம். இந்த வரிகள்ல இந்த லைன்கள் விளக்கங்கள்லாம் அந்த மேலே அந்த கவிகளுக்கான ஒரு லைன்களுக்கான ஒரு விளக்கங்கள். சேவை, தொண்டு செய்தல், கொண்டு வந்த போகும், நாம் கொண்டு வந்த அனைத்து பாவங்களும் போகும் தொண்டு செய்தால் அப்படிங்கிறதும் குரு நமக்கு வழிகள் காட்டிய வழிகள். இவை அனைத்தினாலும் உன் தாய் நாடு வளரும், மகான் சொன்னது. இதெல்லாம் செய்யும்போது நமக்கு உலக சமாதானம் கிட்டும். அது மட்டுமா, அந்த ஒரு லைன் வருது பாருங்க, பிறருக்காக வாழ்ந்தால் அது ஒரு தனி இன்பம் என்கிறது இந்த கவி. ஸோ அந்த வகையில செய் நன்றி அறிதல், அது இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு. இந்த வார்த்தைகளை முதல்ல இந்த உலகிற்கு தந்தவர் வள்ளுவ பெருந்தகை. அடுத்து அதை அறிய உணர வைத்தவர் நம் குரு வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மானப் பெரிது, இது குறள். அதாவது தக்க சமயத்துல செய்த உதவி சிறிதாக இருந்தாலும் செய்யப்பட்ட காலத்தை ஆராய்ந்தால் அது அளவிற்கு அரிய மதிப்பு மிக்கதாக தோன்றும், இந்த உலகத்தை விட பெரியதாகும். எழுமை ஏழு பிறப்பும் உள்ளவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு, இதுவும் குறள் தான். அதாவது தம் துன்பத்தை போக்கியவரின் நட்பை தன் உயிர் தொடர்ச்சியான மக்களிடம் கருவழி வந்த ஒரு பதிவு, அதாவது கருவழி தொடர். அதாவது அந்த அடுத்த 7 பிறப்புக்குன்னு சொல்றோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த அடுத்த 7 பிறப்புக்கும் சொல்லி நன்றி மறவாது வாழ்வோர் பெரியோர். இதுதான் அந்த குறளுடைய ஒரு பொருள். சரி, இப்போ இந்த செய் நன்றி அறிதல் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்ப்போமே. ஒரு ராஜாவுக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி சுத்தமா இல்லை. ஒரு நாள் நகரவலம் வரும்போது ஒரு பிரஜை என்ன செய்யறான்னா, கிணத்துக்குள்ள நிலாவை பார்த்தபடியே மிக ஆனந்தமா தண்ணி இறைச்சிட்டு இருக்கான். ராஜா சடனா ஒரு பிரேக் போடுறாரு. ஏன்னா அவன் பக்கத்துல போய், நீ மட்டும் எப்படிப்பா இப்படி நிம்மதியா இருக்க அப்படின்னு கேட்கிறாப்புல அரசர். அதுக்கு அந்த பிரஜை சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாம் கேள்விப்பட்டதா இருந்தாலும் ஒரு சின்ன வேலை. அவர் என்ன சொல்றாரு பிரஜை அப்படின்னா, நான் தினமும் சம்பாதிப்பது வெறும் 4 ரூபா, அதுல 1 ரூபாய் என் அம்மா அப்பாவிற்கு நன்றி கடன் கொடுத்து விடுவேன். 1 ரூபாய் என் மனைவிக்கு, அது கடமை. 1 ரூபாய் என் பிள்ளைகளுக்கு, அது சேமிப்பு. மீதமுள்ள 1 ரூபாய் எனக்கு எல்லா வகையிலும் உதவுகின்ற இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து விடுவேன். ஆக என் மகிழ்ச்சிக்கு நிம்மதிக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொன்ன உடனே குடியானவர் சொன்ன உடனே இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, முதலாவதாக பெற்றோருக்கு நாம் செய்யும் நன்றி கடன். ஏன்,
இப்ப நம்ம பெற்ற தாயை எடுத்துக்கொண்டால் 10 மாதம் நம்மை அவள் வயிற்றில் சுமக்கிறாள். முதல் மாதம் உருவாகி, 2வது மாதம் உடல் வருத்தி, 3வது மாதம் உணவு மறுத்து, 4வது மாதம் மூச்சு இறைச்சு, 5வது மாதம் நீர் சேர்த்து, 6வது மாதம் சுமை கூடி, 7வது மாதம் நடையாய் நடந்து, 8வது மாதம் வலி அனுபவித்து, 9வது மாதம் உலகத் துயரங்களை ஒரு சேர அனுபவித்து, 10வது மாதம் இந்த உலகத்துக்கு உன்னதமான உயிரை கொடுத்தல். இது நம் தாயின் 10 மாதம் வயிற்று சுமை. நம் உடலை கொடுக்கிறாள். தந்தை தன் உயிரை கொடுத்து வாழ்நாள் பூராவும் சுமக்கும் ஒரு ஆத்மா. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க ரூ. 3000 கடைக்கு போறாங்க பிள்ளைகளோட, பேரண்ட்ஸ், அந்த அப்பா அம்மாவும் பிள்ளையும். கடையில போய் நிக்கும்போது நம்ம குழந்தை இருக்கும் பார்த்தீங்களா? குழந்தை வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்குது. அத பார்த்தா விலையே ரூ. 2900 வந்துருது இப்போ உள்ள இதுல. உடனே சொல்றாங்க, "எங்களுக்கு இல்லன்னா கூட பரவாயில்லப்பா, நீ எடுத்துக்கோ." அப்படின்னு நம்ம பார்த்து சொல்றாங்க பார்த்தீங்களா பெற்றோர்கள். அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் நம் கடன் தீராது. தனக்காக உழைப்பது தனத்தை சேர்க்கும், பிறர்க்காக உழைப்பது புகழை சேர்க்கும் என்கிறார் பிராங்க்லின். அப்போ இதையே நம்ம குருமகன் தன் வாழ்த்துல என்ன சொல்றாரு? உயர் புகழ் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, "நீ செய்த தக்க தருணத்தில் செய்த உதவியால், பிறர் வாயால் உன்னை போற்ற வேண்டும்" என்கிறார். ஆக அந்த போற்றுதல் என்ற உயர்வு தான் செய் நன்றறிதல். ஒரு ஆரஞ்சு பழம் ஒரு அம்மா வயசான அம்மா வித்துக்கிட்டு இருக்கு, ஒரு பாட்டி. பக்கத்துல போயிட்டு ஒருத்தர் போய் பழம் வாங்குறாரு. பழம் வாங்கும்போது என்ன சொல்றாருன்னா, பழம் வாங்கிட்டு, அந்த பழம் வாங்குனவரு அந்த பழத்திலிருந்து ஒரு சுளைய எடுத்து அந்த பாட்டிய சாப்பிட வைக்கிறாரு. அப்ப என்ன ஆகுது? அப்ப அந்த 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 சமயத்துல அந்த பாட்டியின் தராசு அப்படியே நெகிழ்ந்து, நன்றி உணர்வு பெருக்கெடுத்து அப்படியே தானே சரிஞ்சிருது பார்த்துக்கோங்க. இப்ப இந்த இடத்துல எத்தன பேரு வந்து அந்த அந்த மாரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி இப்ப இன்னொன்னு பாருங்க. இப்ப இந்த இந்த தலைப்பான நமக்கு ஒரு செய்நன்ற இதுலக்கு ஒரு ஆன்மீகவாதி வந்து அருமையா சொல்றாரு பாருங்க. அதாவது ஆ நமக்கு தியானத்தை அடையணும் அப்படின்னா, அது யாராச்சும் ஒருவருக்கு உதவ முடியாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. தியான முயற்சியின் பொழுது தான் யாரும் ஒருவருக்கு உதவ முடியும். அதாவது என்ன வருது அப்படின்னா, தியானம் பண்ணும்போது நமக்கு வந்து யாரும் உதவ முடியாது. ஆனா அந்த முயற்சி செல்லணும்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்துல தியான முயற்சியின் போது தான் அந்த நபருக்கு சில உதவிகள் தேவைப்படுது. அப்போ மெய்ப்பொருள் என்பது கற்பிக்கப்படுவதல்ல, கற்று உணரப்படுவது. இதுதான் நம்ம குரு சொல்றது. அதுதான் அந்த உணர்வை ஏற்படுத்துறதுக்கு அல்லது மேம்படுத்துறதுக்கு நம்மை விட அனுபவம் உள்ள வேறு ஒருவரின் அல்லது பலரின் உதவி தேவைப்படுகிறது. இந்த உதவிங்கிற இடத்துல தான் வந்து நமக்கு தலைப்புக்கான ஒரு பாயிண்ட்ஸ் வருது. அப்புறம் உலகத்தின் எங்கேயோ ஒரு மூலையில யாரோ ஒருவருக்கு இயற்கையாகவே மெய்யுணர்வு ஏற்பட்டிருக்கலாம். எத்தனையோ பேர் சும்மா இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து ஞானம் வந்துருது. அதுல ஒரு ஒரு அது ஆனா லிமிட்டட் தான். கண்டிப்பா முயற்சி தேவை. அது என்னன்னா பிறப்பினால் அமைவது. ஏன்னா அவங்களுடைய முன்னோர்களுடைய அது ஒரு நல்ல குணங்களுடைய பண்புகளால இவருக்கு தானே வந்துருது. யாருமே எந்த உதவியும் இல்லாம. அனைவருக்கும் அப்படி அமையும்ன்னு சொல்ல முடியுமா? ஏதேனும் ஒரு உந்துதல், தூண்டுதல், பரிமாற்றம், ஆதரவு, கைத்தாங்கல் தேவைப்படுது. ஏணி இருந்தால் தான் ஏற முடியும். சாரம் இருந்தால் தான் கட்டிடம் உயரும். படகு இருந்தால் தான் கரை சேர முடியும். இவையெல்லாம் நம் கருவிகள், உபாயங்கள், வழித்துணைகள். வேண்டாம் என்று உதறிவிட்டு விட முடியாது. சூரியன் இல்லாத நேரத்தில் நிலவு ஓரளவு உதவுவதைப் போல, ஆன்மாவை விட்டு விலகி நிற்கும் நமக்கு இவர்கள் உதவுகிறார்கள். இந்த உலகில் காணும் ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு உயிரினமும் ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு உதவி கொண்டுதான் இருக்கிறது. நாம் வேண்டாம் என்று சொன்னாலும் அது நிறுத்துவதில்லை. ஒருவன் தான் எடுத்த காரியத்தை முடிக்க முடியாமல் தயங்கி நிற்கும் பொழுது, எவன் வந்து உதவி செய்கிறானோ அவனே தமையன். அண்ணன் தம்பின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? தலை போகும்படியான ஆபத்திலிருந்து காப்பாற்றுபவன் தந்தை. பகைவர்களிடமிருந்து மீட்டு இரட் அதாவது இப்ப ஒரு போர் வருது. அங்கிலிருந்து மீட்டு ரட்சிக்கிற வருது. யார் ரட்சிக்கிறா? அதுதான் தெய்வம் அப்படிங்கிறாப்புல ஒரு ஞானி. அதுபோல சித்தம் கலங்கி நிற்கையில் அதை தெளிவிப்பவன் குரு. இந்த இடத்துல தான் முக்கியமானது. சித்தம் கலங்கி நிற்கையில் அதை தெளிவிப்பவன் குரு. நமது இன்பத் துன்பங்களில் பங்கு கொள்கிறவன் பந்து. ரிலேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? லாப நஷ்டங்களில் இன்ப துன்பங்களில் பங்கு கொள்கிறவன் பந்து, ரிலேட்டிவ்ஸ். நம் மனம் அறிந்து நடப்பவன் பிள்ளை. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம மனசு எப்படி அப்பா இப்படி நினைப்பாரு அப்படின்னு நினைச்சு அதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளை சேஞ்ச் பண்ணிக்கிறாரு பாருங்க. அது நம் மனம் அறிந்து நடப்பவன் பிள்ளை. நம்மை விழிப்புடன் இருக்க செய்பவன் பகைவனானாலும் அவன் நம் நண்பன். நண்பனுடைய குவாலிட்டி நம்ம வந்து நம்ம எப்பவும் நம்மளை அலர்ட் பண்ணிட்டே இருக்கணும். எனவே வயிற்றில் பிறந்ததாலும் பெற்றதாலும் வீணுக்கு உறவாடுவதாலும் மட்டும் ஏற்படுவதல்ல பந்தம். மேற்கூறிய வகையில் நாம் அனைவருமே ஒருவருக்கொருவர் பந்துக்களே.
ஒருவரின்றி நடுவர் மட்டும், அதாவது ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் மட்டும் தனித்து நின்று எதையும் செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. சாதிக்க முடியாது. அன்பும், அடக்கமும் இவை மட்டுமே நம் மனதை பண்புள்ளதாக மாற்றும். அப்படிங்கிறத நம்ம மனதில வச்சுக்கிறணும். அதுபோல ஒரு அரசன் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும், போர் என்று வரும்பொழுது படைகளின் உதவி அவனுக்கு தேவைப்படுவது போல, ஒருவன் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும், ஏதேனும் ஒரு சூழலில் வேறொருவனுடைய புத்தியை அனுசரித்தே ஆக வேண்டும். அதாவது அரசன்னாலே வந்து அந்த இடத்துல வந்து மந்திரியினுடைய யோசனைகள் தான் கண்டிப்பா நமக்கு நிலைக்கும். ஒருவன் எவ்வளவுதான் கற்றாலும், தான் அறியாதவற்றை அறிந்து கொள்ள வேண்டி, அறிந்தவர்களோடு இணங்கி, நட்புறவு கொண்டு மதித்து நடக்கத்தான் வேண்டும். பெரிய சக்கரவர்த்திக்கு ஒரு மந்திரி தேவைப்படுகிறான். ஒரு பெரிய சங்கீத வித்வானுக்கு சுதி கூட்ட ஒருவன் தேவைப்படுகிறான். நல்ல விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் அவசியம் தேவைப்படுகிறது. எனவே எப்படிப்பட்ட திறமைசாலியாக இருந்தாலும் யாருடைய தயவும் தாட்சியணமும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட முடியாது. உலக வாழ்வு என்பதே ஒன்றுக்கு ஒன்று, ஒருவருக்கு ஒருவர் என்ற விதத்தில் ஒரு சங்கிலி போல பிணைக்கப்பட்டதே ஆகும். புற விஷயங்களில் செலுத்தும் இந்த கவனமும் இயைவும் தான் உள் விவகாரங்களுக்கு அடித்தளமாக அமைகிறது. ஆக இந்த செயல்நன்றி என்பது ஒருத்தருக்கு செய்யும் உதவிகளை மறவாமை என்று சொல்லக்கூடிய உணர்வானது ஒவ்வொருவரிடமும் பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நற்குணம் என்கிறார் நம்ம குரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அது மாதிரி இப்ப இந்த நன்றி உணர்வு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா, இப்ப தலை, நுரையீரல் இருக்கும் கிருமிகளை தும்மல் வெளியேற்றுகிறது. அப்படிதானே? தும்மல் வந்துருது உள்ள எதுவும் தலைக்குள்ள நீர் பிடிச்சிருக்குன்னா. இது இயற்கையின் அருள்கொடை. ஆம். அக்கிருமிகள் அங்கேயே இருந்தால் வலி, நோய் ஏற்படுத்தும். இதை சரி செய்யவே தும்மல் வருகிறது. அதிலும் தும்மும் போது இதயம் சற்று நின்று மீண்டும் இயங்குகிறது. அதை நீங்க லேசா மைன்யூட்டா பார்த்தா தெரியும். இதயம் நின்று போனால் உடம்பை விட்டு உயிர் பிரியும். ஆனால் இயற்கை நீதியை மீறி இறையருளால் உயிர் கிடைக்கிறது. எனவே ஒவ்வொரு முறை தும்மும் போதும் அந்த இறைவனுக்கு நன்றி சொல்வது நம்மளுடைய கடமை. அதே மாரி இப்ப உங்கள் ஒருவர் என் குழந்தை தும்முனா உடனே அருகில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு பிரியமான ஒரு வார்த்தைய சொல்லிக்கிருவாங்க. பெற்றோர்கள் சொல்லும் வார்த்தைகள். அது வந்து வாழ்த்தாகத்தான் ஒலிக்கும் குழந்தை தும்மையில. நான் பார்க்கக்கூடியது தானே! இப்ப அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இறைநிலையின் வெளிப்பாடு தான் வந்து அந்த நன்றி உணர்வுக்கான ஒரு பெற்றவர்கள் வந்து பிள்ளைகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது. அதப்போல இப்ப நமக்கு இன்னொன்னு பாருங்க, மகா பெரியவர் சொன்ன பொன்மொழிகள் பார்த்தீங்கன்னா, காஞ்சி பெரியவர் சொன்னது, "நன்றாக படித்தறிந்த ஒருவர் 4 பேருக்காவது படிப்பிக்க வேண்டும்." மகான் சொல்லுவார் இல்லையா? அதாவது வ வ கற்றல், கடைப்பிடித்தல், கற்பித்தல்ன்ட்டு வரக்கூடிய வாசகம் இது. தன் மட்டில் கற்றவனாக இருந்து பயனில்லை. கற்பிப்பவனாக இருந்து கல்வியின் பயன் வருங்கால சமுதாயத்திற்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டும். இப்போ மகரிஷிக்கு வந்து காணிக்கை என்ன தெரியுமா? அது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டது தானே. அதாவது இந்த பயிற்சிகள ஒரு 10 பேருக்கு சொல்லிக் குடுத்து தான் நம்மட்ட குரு கேட்ட காணிக்கை. ஸோ அந்த வகையில வந்து நமக்கு இந்த ப ப கற்பித்தல் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா நம்முடைய மனவளக்கலைய உலகம் பூரா கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு இது. அது மாதிரி இந்த இஸ்லாம் வந்து என்ன சொல்ற ஒரு மனிதாபிமான உதவிகள்ன்ட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, உதவி என்றாலே தக்க தருணத்தில் மனிதாபிமானமாக செய்து நடந்து கொள்ளுதல். அதற்கு ஒரு மாற்று சொல்லாக கூட நன்றி என்று வைத்துக் கொள்ளலாம். ஒருவர் செய்த உதவியை மறவாமல் இருப்பதையே நன்றி மறவாமை என்கிறார். அப்படி நம்ம அடிக்கடி சொல்றோம் இல்லையா? அந்த உதவி செய்ய தான் வந்து நன்றி மறவாமை அப்படின்னு சொல்லிக்கிறோம். இது இஸ்லாம் சொல்லும் வார்த்தைகள். போதும் என்ற மனம் இருந்தால் நன்றி உள்ளவன் என்கிறது வேதம். வேதம் என்ன சொல்லுது? போதுங்கிற மனம் இருந்துட்டாலே அது நன்றியாம். அ ஒருவர் உங்களுக்கு மோசடி செய்தாலும், பதிலுக்கு அவருக்கு மோசடி செய்யாதீர்கள். இது வேத வாக்கு. பிறரிடமிருந்து ஒரு பொருளை வாங்கியவர், அதை திரும்ப கொடுக்கும் வரை, வாங்கியவரே அப்பொருளுக்கு பொறுப்பாளி. இது ஒரு இதுல. அது மாதிரி மகாபாரதத்துல நம்ம கேள்விப்பட்டது தான் செய்நன்றிக்கு. மிகப்பெரிய ஒரு உதாரணம். கர்ணன் வந்து திரௌபதியின் சுயவரத்து மண்டபத்துல நிக்கிறான் கர்ணன். குருமார்கள் அத்தனை பேருக்கும் கர்ணனை வில் வித்தைக்கு ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். காரணம் கர்ணனின் கோத்திரம், அரசன். ராஜ இளவல் என்பதற்கு ப்ரூஃபே இல்ல. இப்பதான் கிளைமேக்ஸ். துரியோதனன் தன் அங்கதேசத்துக்கு என்ன செய்றான்? கர்ணனை வந்து அரசனாக்கிடுறான். விளைவு கர்ணன் தன் இறுதி மூச்சு வரை இன்றைய தலைப்புக்கு செய்நின்ற அறிதலுக்கு உதாரணமாகிறான். துரியோதனின் அந்த செயலை கர்ணன் மறக்கவில்லை. இப்போ இது பாருங்களேன், அந்த சபையில கர்ணன் பட்ட அவமானம் ஒண்ணு இருக்கு. சபையில் இருந்த அனைவரும் கர்ணனின் வீரத்தை நினைத்து ஒருவித பய உணர்வோடு அமைதி காக்கின்றனர். ஒரு குரல் மட்டும் மேலே மாடத்திலிருந்து ஒலிக்கிறது. அது துரியோதனின் மாமன் சல்லியனின் குரல். "கர்ணா வெளியே போ" அப்படின்னு சொல்றான். இந்த அவமானத்தை சல்லியன் வார்த்தைகளை அப்படியே வாங்கி நெஞ்சில் வைத்துக் கொண்டான் கர்ணன். அது மட்டுமா? கர்ணனை ஒரு சாதாரண போர் வீரனாக அறிவித்தார்
கங்கை மைந்தர் பீஷ்மர். சாதாரண போர். நீ வந்து இது எங்கேயுமே நீ முன்னாடி முன்னாடி நிக்கக்கூடாது. போர் வீரன் 10 பேர் இருந்தாங்கன்னா, நீ 11வது ஆள் அவ்வளவுதான் அப்படின்னு பீஷ்மர் அறிவிச்சார். போர் துவங்குது. மகாபாரத போர் 6வது நாள். படைக்கு தலைமை தாங்க தளபதி வேண்டும். காலை 4 மணி. துரியோதனன் ஓடி வருகிறான் கர்ணனின் இருப்பிடம் நோக்கி. கர்ணனிடம் கெஞ்சுகிறான் துரியோதனன். இப்பொழுது கர்ணனின் மனக்கண் முன் நிற்பது என்ன? அன்று சல்லியனின் வார்த்தைகளால் கர்ணன் பட்ட அவமானம். ஆம், கர்ணன் துரியோதனின் செய்நன்றியையும் மறக்கவில்லை, சல்லியனின் அவமான சொற்களையும் மறக்கவில்லை. அந்த வகையில் நம் மகான் சொல்வது, ஒருவர் நமக்காக செய்த நல்ல செயல்களை மறவாது நன்றி உணர்வோடு வாழ்வோம். அதே சமயம் ஒருவர் நமக்கு தீமை செய்தால் அவரை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்த வேண்டும். அது அது மட்டும் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிறார் நம்ம குரு. அதே மாதிரி இப்போ பொழுது விடியும் முன்பே நமக்கு என்னவெல்லாம் எத்தனை பேர், உதாரணத்துக்கு நியூஸ் பேப்பர் போடுறவரு, பால் நம்ம வீடு தேடி வந்து கொடுப்பவரு, அதே மாதிரி முக்கியமா இப்ப முழுக்க முழுக்க ஃபுட் டெலிவரின்னு ஆயிப்போச்சு. ஸ்விக்கி அது இதுன்னு என்னென்னமோ வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல முக்கியமானது பாருங்க, இந்த டஸ்ட்பின் இருக்கு. நம்ம வீட்டு குப்பைகளை வாங்கி செய்யறாங்க பாருங்க கார்ப்பரேஷன் டீம். இப்படி அவங்கள வந்து வாழ்க்கையில எந்த காலத்துக்கு கொண்டு நம்ம மறக்கக்கூடாது. நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் குப்பை எடுக்கிறா கூட வீடு அவ்வளவுதான் ஸ்மெல்லு. அதே மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அத்துணை பேரையும் நாம் கண்டிப்பாக மறக்கக்கூடாது தானே. அதே மாதிரி நன்றின்னு சொன்னாலே நம் கண் முன்னால் நிற்கும் ஜீவன் நாய் தான். வீரபாண்டிய கட்டபொம்மனின் கர்ஜனை, எட்டப்பா நன்றி கெட்டவனே. அதற்கு எட்டம்மன் சொல்றான் பாருங்க, நன்றி உள்ளது நாய் ஒன்றுதான். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல வரும். ஆம், நாளை என்னதான் எத்தனைதான் அடித்தாலும் நாயை வந்து பாருங்களேன், எவ்வளவு நேரமா அடிச்சாலும் நாயை அது தன் வாலை ஆட்டிக்கொண்டே வந்து நம்ம சுத்தி சுத்தி வரும். என்ன? அது 5 அறிவு விலங்கு. ஆனால் 6 அறிவு மனிதன் நான் உட்பட மாறணும், சிந்திக்கணும், அறியணும். ஆழியார்ல உணவு கூடத்துல ஒலிக்கும் பாருங்க வரிகள். உண்ணும்போது உயர்ந்த நினைவு. அந்த லைன் வந்து ரொம்ப அருமையான ஒரு லைன் பார்த்துக்கோங்க. உண்ணும்போது உயர்ந்த நினைவோடு ஆரம்பிச்சு, நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றி உணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குவோம். காரணம் என்ன? அந்த உணவு வந்து சேர்றதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு அதில் இருக்கு. இப்போ நன்றி உணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குவோம். உடல் நலத்துக்கே அதுதான் முக்கியம். அப்புறம் சமுதாய உணர்வுக்கு அந்த வார்த்தைகள்லாம் பாருங்க. உடல் நலத்துக்கு, சமுதாய உணர்வுக்கு என்னே ஒரு அற்புதமான வரிகள் பாருங்க. நம் குருமகானுக்கு எத்தனை எத்தனை நன்றிகள் எப்படி சொல்வதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காங்க. அதுபோல இன்னும் ஒரு சின்ன இது பாருங்க. இப்போ நம்ம ஒரு சாதாரணமா ஒரு பஸ்ல ஏறுறோம்னு வைங்களேன், ஒரு பேருந்துல ஏறியதும் காலியா இருக்கும்ன்ற ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் இருக்கு. ஓடி போய் அதுல உட்கார்ந்துக்கிறோம். உட்காரும்போது என்ன ஆகுது? நிறைய இருக்கைகள் காலியா இருக்கும்போது நம்ம என்ன செய்றோம்? மனசு தடுமாறுது. இங்க உட்காரவா, அங்க உட்காரவான்னு. அதுவே இப்போ அதுல என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மனசு நிலை அப்படித்தான் இருக்கு. எதுலயுமே நமக்கு மனநிறைவு கிடைக்காது இல்லையா? ஆக அந்த காலியா இருக்கக்கூடிய அந்த இருக்கைக்கு இருக்க ஒண்ணு கிடைச்சது பார்த்தீங்களா? அது கண்டிப்பா நமக்கு நன்றி சொல்லாட்டா கூட மத்த இதுகளுக்கெல்லாம், ஏன்னா எல்லா இருக்கைகளும் காலியா தான் இருக்கு. அத்தனை இடங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாம். ஆனா அந்த ஒத்த இருக்கை இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம அவசியமா வந்து நன்றி சொல்லத்தான் செய்யணும். ஏன்னா அந்த ஒரு சீட் இருக்கு போய் தான் நம்மளால போய் உட்காந்துக்கிற முடியுது. இல்லன்னா பஸ் டிராவல் ஃபுல்லா நம்மளால பிரயாணம் பண்ண முடியுமா? அதுபோல இப்ப வந்து குளத்துல வந்து ஒரு மான் தண்ணி குடிக்க போகுது. அந்த நீர்ல வந்து தெளிந்த நீர்ல தன் பிம்பத்த பாக்குது. தெளிவா இருந்த தண்ணீர் கண்ணாடி போல அதனுடைய அழக பிரதிபலிக்குது. அழகு அப்படியே கம்பீரமா இருக்கு பார்த்தீங்களா? அதுல மெயினா என்னத்த பார்த்து பெருமைப்படுதுன்னா, அந்த கொம்புகள பார்த்து பெருமைப்படுது. இவ்ளோ அழகான கொம்பா நமக்கு அப்படின்னு. அப்போ அப்படியே சொல்லிட்டு இருக்கையில, அது கொஞ்சம் கீழ இறங்குது. காலுக்கு வருது. கால்கள்ல என்ன இருக்கு அந்த மானுக்கு? ஒல்லியா இருக்கு. அப்ப அந்த கால பத்தி நினைக்குது. ச்சே! இந்த கால் என்ன இப்படி இருக்கு? நம்ம அழகையே கெடுத்து போச்சே! அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கு. இப்ப காட்சி மாறுது. குளத்து கரையில பதுங்கி இருந்த ஒரு புலி, சிறுத்தை பசியுடன் மான வேட்டையாட பாயுது. அந்த கடைசி நொடியில கவனித்த மான் என்ன செய்யுது? வேகமாக ஓட ஆரம்பிக்குது. கால்கள் உந்தி தள்ளுது. ஏன்னா பொடி கால் நினைச்சுட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அது. அப்போ அதையும் மீறி தாவி குதிச்சு ஓடுது. ஒரு மரக்கிளையில போகும்போது என்ன ஆகுது? அந்த 2 கொம்பு சிக்கிக்கிருச்சு. அங்கேயே தடுமாறுது அந்த மானு. தப்பிக்க முடியலையேன்ட்டு. இப்ப சிறுத்தை நெருங்கும்போது தான் தெரியுது, கால்கள் தான் அதை காப்பாற்ற முயன்றன. அழகு என்ற பெருமைப்பட்ட கொம்புகளே அந்த மானுக்கு எதிரியாயின அப்படிங்கிறது. ஆக நம்மிடம் இருப்பதில் எதை நினைத்து அவைகள் நமக்கு எப்படியெல்லாம் உதவுகின்றன என்று இந்த மான் கால்களைப் போல நினைத்து, அந்த செயலென்றுகளை அவசியம் உணர்ந்து நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள நம்ம ஒரு கருத்து. இந்த மானுடைய கால்கள் வந்து அவ்வளவு மோசமா இருந்துச்சு. ஆனா கொம்பு தான் வந்து அழகா இருந்தாலும், அது வந்து செய்த செயல் வந்து அது வந்து ஒரு உதாரணம்னு வச்சுக்கோங்களேன். அதே போல இன்னொன்னு பாருங்க. அதாவது
ஒவ்வொருடைய சிந்தனை ஓட்டத்தை பொறுத்து தான் அவருடைய மகிழ்ச்சி இருக்கு. நம்ம மனச பொறுத்து தான் மனசுல மன்னனுடைய தன்மைய பொறுத்து தான் ஒரு மகிழ்ச்சி. தினம் தினம் வாழ்க்கையில மகிழ்றதுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் நம்ம விட்டுறவே கூடாது. இப்போ காலையில ரோட்ல டிராஃபிக் குறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே சந்தோஷப்படுறோம். அதே மாரி காலையில மணக்க மணக்க டிஃபன் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே சந்தோஷப்படுறோம். அதே போல நம்ம குளோஸா இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் அவங்க நகைச்சுவையா ஜாலியா பேசிட்டு இருக்காங்களா, அப்பவும் அந்த சிரிச்சு சிரிச்சு மகிழும்போது நம்முடைய மனசானது என்னது, அந்த சிரிப்பால் மனது நிரம்புது. அப்போ வாழ்க்கையில கிடைத்திருக்கும் எல்லா விஷயங்களாகவும் நன்றியோடு இருக்க பழகுறது தான் நம்மளுடைய குணநலன்கள் மாறுறதுக்கு தான் நமக்கு கிடைச்சிருக்கிற மனவளக்கலை. அது மட்டும் இல்லாம, இது சந்தோஷம் தருவதோடு மட்டுமன்றி, நம்ம வாழ்க்கையும் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. இப்போ மேலே சொன்ன அத்தனையுமே நமக்கு இன்னைக்குள்ள "செய்நன்றி மறவாமை" அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு பொருந்தும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு உதாரணத்த நம்ம நெனச்சுக்கிட்டோம். அதுபோல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப பழைய நண்பர்கள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்க தங்கம் போன்றவர்கள். இதெல்லாம் பெரியோர்கள் சொன்ன நமக்கு ஒரு வழிகாட்டுதல்கள். புது நண்பர்கள் வைரம் போன்றவர்கள். உங்களுக்கு புதியதாக வைரம் கிடைத்தால் பழைய தங்கத்தை மறந்து விடார்கள். ஏன்னா, தங்க நகைகள் தான் வைரங்கள் பதிக்கப்படுகின்றன. அத மறக்கக்கூடாது. ஆக அந்த தங்கத்துக்கு மறவாமல், அதாவது பழைய நண்பர்களின் செய்நன்றிகளை அவசியம் உணர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். இதுதான் அதுல வரக்கூடிய ஒரு தன்மை. அதே மாரி இன்னும் ஒண்ணே ஒண்ணு. அதாவது இப்போ விஞ்ஞானி வயசு நமக்கு தெரியும். அவரது மனைவி எப்படி பக்கபலமா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன அவங்க வீட்ல நடந்த ஒரு சம்பவம் பாருங்களேன். ஒரு முறை இந்த அண்டை வீட்டு பெண்கள்லாம் இருக்காங்க பாருங்க. அப்போ அவங்க என்ன செய்றாங்க, அந்த அம்மாவ பார்த்து, "தங்களின் கணவர் விஞ்ஞானத்தில் புகழ்வாரே நீங்கள் தான் காரணம்" என பலரும் சொல்லுகிறார்கள். சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒருவருடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணா இருந்தா பெண்ணு, பெண்ணா இருந்தா ஆணுங்கிறது நம்ம கேள்விப்பட்டது. அது மாரி ஒரு கேள்விய கேட்கறாங்க. "அந்த ரகசியத்தை சொன்னால் நாங்களும் பின்பற்றுவோம்" அப்படின்னு ஐன்ஸ்டீனுடைய மனைவிட்ட கேட்கறாங்க. அப்போ கேட்கும்போது உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க, "என் கணவர் சோர்வடைய நேரத்தில் அவருடன் உற்சாகமாக பேசி சிரிப்பேன். ஆனால் அவரின் பணிகளில் எப்போதும் நான் தலையிடுவதில்லை." இது குவாலிட்டி. முதல்ல உள்ளது ப அவரை என்கரேஜ் பண்றதுக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்தாப்புல என்ன சொல்றாங்க, அடுத்தவங்களுடைய இதுகள்ல நம்ம தலையிடுறது இல்ல அப்படிங்கிறது தான். அப்போ இதுதான் நன்றி கடனுடைய உச்சம்னு கூட எடுத்துக்கலாம். இது கண்டிப்பா இது தம்பதியருக்கு இடையில அது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யணும். அத மாதிரி இன்னும் ஒண்ணு நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நன்றி அப்படின்னா தினம் சொல்லணும் அப்படிங்கிறது தான் அதில உள்ள ஒரு கோட்பாடு. நாளும் நன்றி சொல்லணும். அதாவது அன்பையும், பண்பையும் அன்றாடம் சொல்லித் தரும் அம்மாவிற்கு நன்றி சொல்வோம். இது எல்லாருக்கும் பொருந்தும். சிறு வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும். அறிவையும், அறநெறியையும் அவ்வப்போது சொல்லித் தரும் அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். பாசத்தையும், நேசத்தையும் பண்போடு சொல்லித் தரும் பாட்டிக்கு நன்றி சொல்வோம். தானத்தையும், தர்மத்தையும் தவறாமல் சொல்லித் தரும் தாத்தாவுக்கு நன்றி சொல்வோம். எண்ணத்தையும், எழுத்தையும் எண்ணம் எழுத்து சொல்றோங்கல்ல, எண்ணத்தையும், எழுத்தையும் இடைவிடாமல் சொல்லித் தரும் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நேர்மையையும், நியாயத்தையும் நித்தமும் சொல்லித் தரும் நீதி தேவதைக்கு நன்றி சொல்வோம். சத்தியத்தையும், சமாதானத்தையும் சரிவர சொல்லித் தரும் சான்றோருக்கு நன்றி சொல்வோம். உழைப்பையும், உண்மையையும் உறுதியுடன் சொல்லித் தரும் உத்தமர்களுக்கு நன்றி சொல்வோம். நன்மைகளையும், நலங்களையும் நல்வழியில் சொல்லித் தரும் நல்லவர்களுக்கு நாளும் நன்றி சொல்வோம் என்று கூறி, இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். இத்துணை நேரம், அதாவது இது மிகப்பெரிய ஒரு ஒரு மகான் குடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா, சாதாரணமா நமக்கு இந்த மாரி ஜூம் நிகழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குரு பெர்மிட் பண்ணால் ஒழிய நமக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்ல. குரு நம்மள கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ணிட்டு வராரு. இன்னும் சரி பண்ண வேண்டிய நம்ம சரி ஆகக்கூடிய காலங்கள் நெருங்கிட்டு இருக்குன்னு கூட நினைக்கலாம். அதுக்கு என்ன அப்படின்னா, அவர் தந்த மனவளக்கல பயிற்சிகள நம்ம ஒழுங்கா செய்யணும். பர்ட்டிகுலரா தவம் மட்டும் பண்ணா போதாது. அகத்தாய்வு கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தன்மை. ஆக இந்த வகையில் நம்ம இந்த உரையை நிறைவு செய்து கொள்வோம். அரியதொரு வாய்ப்பளித்த நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் இதுவரை பொறுமையாக செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்ச நிறைந்த நன்றிகளை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன்.